ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட் லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நைட் ரொட்டீன் தான். ஸோ எனக்கு ஒர்க் இருக்குது, 1 hour பிரேக்கில் தான் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி லஞ்சிலே நான் பண்ணிவிடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து விஸ்க் வச்சு நம்ம வந்து கோதுமை மாவை கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நம்ம வந்து குயிக்காக வந்து கரைச்சிடலாம். கோதுமை மாவு ஹஸ்பண்டுக்கு மட்டும் கோதுமை தோசை பண்ணுறதுக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான டொமேட்டோ கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இவ்வளோ மீந்திருக்கு. இதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தோசை ஊற்றுறேன், ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால வீடியோ போஸ்ட் பண்ண லேட் ஆகுது. ஸோ அப்படியே ஸ்பாட்லேயே போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லெட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டொமேட்டோ கிரேவி வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். இதை வந்து மூடி வச்சிடலாம். தோசை ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே அப்படியே சப்பாத்தி மாதிரியே வந்திருக்கு. கொஞ்சம் இங்கெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு லவ்வோடு செஞ்சு கொடுப்போம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாதிரியே இருக்குது. நம்ம சப்பாத்தி உருட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கரைச்சி பண்ணோன்னு சப்பாத்தி மாதிரியே இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு தோசை தான் கொஞ்சம் இதுவாச்சு. இந்த செகண்ட் தோசை எவ்வளோ அழகாக சப்பாத்தி மாதிரியே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பார்க்க வந்து இந்த இதெல்லாம் இருக்கும்போது தோசை மாதிரி இருக்குது, பட் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துடுச்சு. செகண்ட் தோசை சக்ஸஸ். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் ஃபெயிலியர், செகண்ட் தோசை சூப்பராக வந்துடுச்சு. இது ஷார்ட்ஸ் மாதிரி போடலான்னு பார்த்தா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. லெட்ஸ் see. என் ஹஸ்பண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வாங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ண ஒரு சாங் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் வந்து பிறந்தாய் எனக்காய் பிறந்தாய். தோசை